நமஸ்காரம் ஜீசஸ். இன்றைக்கு நம்ம பார்க்க போற வேத பகுதி மத்தேயு 18ஆம் அதிகாரம் வசனம் 1-5. பரலோக ராஜ்யத்தில் யார் பெரியவன்? அவ்வேளையிலே சீஷர்கள் இயேசுவிடத்தில் வந்து, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று கேட்டார்கள். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான். இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுகிறேன் எவனும் என்னை ஏற்றுக்கொள்ளுவான். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருஷத்துல நம்ம தாழ்மையை குறித்து பார்க்குறோம். தாழ்மை ஏற்பட்டு ரொம்பவே இருந்துச்சு. அவர் இந்த பூமியில இருக்கும்போது தாழ்மையா இருந்தாரு. அவர் ராஜாவோட பிள்ளையா இருக்கும்போது தாழ்மையா இருந்தாரு. அந்த மாதிரி நாமளும் தாழ்மையா இருந்தால் அவர் நம்மை உயர்த்துவார். ஆமென். God bless you and நமஸ்காரம் ஜீசஸ்.